പിന്നെ എന്നാ വേണം? ഓ പൊണ്ണു വേണം. എന്താ ഞാൻ വേണം? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. ചുടുവെള്ളം സുക്കാപ്പിയാ? ചുടു തണ്ണി. അയ്യോ അയ്യോ தெரியாம ചുടുവെള്ളം മേടിക്ക്. കുട്ടി ഊത്തിരാതെ ചുടുതണ്ണിയെ ഊത്തിരാതെ ഊത്തിരാതെ അയ്യോ അമ്മേ എന്റെ രംഗത്തെ ചുടുവെള്ളം ഒഴിച്ചു. അയ്യോ എരിയണു എങ്കെരിയണ എങ്ക ഇവിടെ 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 அட என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ என் பொண்ணுக்கு சொல்லியிருந்த வர்ணா இது. ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാല സാറിന് അച്ഛനമ്മ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பாகலம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ. അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാളെ സാറിനെ വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உன் கழுத்தை தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? ஓமல குட்டி. அதுல அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி வா வா. இந்தாங்கண்ணா விபூதி குங்குமம். ஆமா, இது பெரிய அணு ஆயுதம், கிடைக்காது. இதான் பொட்டிக்கடை விக்கிறானடா. ஏண்டா இப்படி சதா கோயில் குளம்னே சுத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதுக்காக உன்னை நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து 4 காசு சம்பாரிச்சுனா நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். அதுக்காக தான் அம்மன் கோயில் போயிருந்தேன். அவ மனசு வச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நம்ம கையில என்ன இருக்கு? 10 விரல் இருக்கு. கால்ல அதுலயும் 10 விரல் இருக்கு. காலுக்கு கீழே செருப்பு இருக்கு. தெரியுதுல்ல? எங்கடா போயிருந்த? யானை தேடி போனாங்க. யானை எங்க போயிருந்த? அது என்ன தேடி போயிருக்குங்க? நீ எங்க போயிருந்த? யானை தேடி போனாங்க. புறாத காலத்து இல்லாத பையல. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குங்க. ராமனே நீ கூட ஒளிஞ்சுக்கோ. வரலாமா? வரலாம். அண்ணா நம்ம ராமுவ ஊரை சுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, என்ன வேலை பண்ணிட்டு பாத்தீங்களா? ஆமாண்டா, ஒரு உயிரியே காப்பாத்தி நமக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்திருக்கு. டேய் யானை கொண்டு போய் சுத்தி போடு. வாங்க ஆளுக்கு ஒரு கை பிடிப்போம். ஆளுக்கு ஒரு கை எதுக்கு? யானை சுத்தி போட சொன்னீங்களே. டேய் மடையா, திருச்சி சுத்தி போடுறா. என்ன இவன் எப்படி வேலை சுத்திங்க? டேய் கடவுள் எல்லாருக்கும் மூளையை மண்டையில தான் வைப்பா. உனக்கு மட்டும் மூளையை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்தாண்டா. நீங்க மூளையோட சொல்ல வேண்டியதானே? போடா. யோ பொம்பளைக்கு குளிச்சு துணி துவைக்கிற இடத்துல ஆம்பளை நீ துவைச்சிட்டு இருக்கியே, வெக்கமால வாய வெளியில. முடியாது. ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன இஷ்டம்தான் நீ வந்து குளி. யோ இதுக்கு மேலே நீ பேசினா மரியாதை கெட்டுரும். யோ வாய வெளியில. வர முடியாது. வர முடியாதா? முடியாது. வர வழைக்கிறேன். ஆமா, உனக்கு நீச்சல் தெரியுமா? அது ஒண்ணுதான் தெரியாது. அப்படியே ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? இதுக்குதான். ஐயோ முன்னூறு. ஐயோ முன்னூறு போச்சு. ஐயோ முன்னூறு முன்னூறு. யோ 30 ரூபாய் கூட பெறாத துணி 300 காத்திரிய. நான் துணியவா சொன்னேன்? முனுசாமி 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனா. எதுக்கு துணி துவைக்கவா? யானைக்கு. ஐயோ எனக்கு கூட தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்தா?
பஞ்சாயத்தை கூட்டுவேன். ஒரு ஆம்பளை தனியா குளிக்கும் போது ஒரு பொம்பளை வந்து வம்புக்கு இழுத்தான்னு சொல்லுவேன். அப்புறம் ஊர்ல 1000 விதமா பேசுவாங்க. யோயோ அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லிடாதயா. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கசமுசா அப்படி பேசிக்குவாங்க. அதான் அதுக்கு பதிலா இந்த கொடுத்து வச்சுக்கய. 10 ரூபா போறாத 300 ரூபா போச்சா? ஐயோ கழுத்துல என்ன செயின்? ஆமா. அத கொடு. இதுவா? ஆமா 300 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ. இந்தா யோ ஊர் சுத்தி வெடிக்காத வேட்டு 9 ரூபாய் நோட்டு. நீ நான் பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் செயின் பத்திரம் இல்ல வெடிச்சிரும். புரிஞ்சுட்டா சரி. என்ன பத்தி யாருன்னு ஊர கேளுமா, இல்ல என்ன விட்டு யானைய கேளுமா. ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. எங்க போச்சு? இங்கதானே இருக்கணும். ஐயோ செயின வேற காணோம். ஏய் என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்லண்ணா இந்த செயினா? ஆமாண்ணே ஆத்தக்கரையில நான் தூச்சிட்டு போ இந்த பவானிக்கு கொடுத்துச்சே. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததா? இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கேயோ காணா போச்சு. இங்கதான் காணா. கால செயினை பாத்தியா? பாத்தனே. கேடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சே? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய் என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே. அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயின் என்ன பண்றது? சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னண்ணே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம்னு எழுதி வச்சிருக்கு. யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம்னு எழுதி வச்சிருக்காரு. ஓ சண்டி சாமுண்டி பிண்டி கீதாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணா போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. இவங்கால செயின் எடுத்துருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை ஜெபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்ட பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ளயா? எதுக்கு? நீ திருடினியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குனி ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ 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 என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைங்கல, ஓடியாங்கல, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல. நீதான் எடுத்தியா? குடா. என்னங்க செயினை கொடுத்துறேன், மண்டோட ஒட்ட வைங்க. அடச்சி, தலையை தொட்டு பாடுறா. உன் மண்டை உன்கிட்ட தான் இருக்கு, உடைஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம்? நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. தாயமா 2 ஆப்பம் கொடு. இருடா வர்றேன். இந்தா. நீயா? ஏற்கனவே 25 ரூபா பாக்கி, இன்னும் வேற கடன் ஏத்த வந்திருக்கியா? போ, கிடையாது. இந்த தியாகி சுந்தரத்தோட பிள்ளை சங்கர் எந்த தெருவுல போய் நின்னாலும் 1000 பேர் நீயா நானான் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு போட தயாரா இருக்காங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட வந்து நிக்கிற? உன் கையால சுட்டு தர ஆப்பம் இருக்க, அது என் தாய் கையால சுட்டு தர ஆப்பம் மாதிரி.
அமிர்தம்னு சொல்லுவாங்களே அதேதான். இந்தாடா, இந்த குளத்துல குளிப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி வேண்டாம் விடு. ஏன் தாயம்மா இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க? முகத்துல ஒரு சுருக்கத்தை காணுமே. நேத்து ஆளானுக பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காருங்க. 5 வயசுல இருந்து பாக்குறேன் அப்படியே இருக்கேன். அது என் உடம்பு வாகுடா. அந்த காலத்துல 16 வயசுல பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டச்சடைய போட்டுக்கிட்டு நான் ஆத்தோரம் நடந்து போனேன்னா அடேங்கப்பா என்னை பார்க்காத ஆளுங்க இருக்குமா இந்த ஊர்ல? தாயம்மா பால் வழியுது. இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து தாண்டா என் வீட்டுக்காரு என்ன கட்டினாரு. ஐயோ அது சொல்ல தாயம்மா. தாயம்மா தட்டுலுக்கு ஆப்பத்துல பால் வழியுது. அட திருட்டு பயலே, உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆப்பத்தை வாங்கி தின்னுட்டியா? காசாடுறா. காசா யாருக்கிட்ட இருக்கு? ஒரு பைசா கூட இல்ல. ஏதுடா செயின்? எடுறா வெளியில. என்ன வெறும் பையன் நினைச்சிட்டியா? 2 பவுன் செயின் ஆக்கும். இப்ப நினைச்சா கூட அடமானம் வச்சு உன் முழு கடனை அடைச்சிருவேன். ஆப்பத்துக்காக அல்பமா அடமானம் வைக்க வேணாமன்னு பாக்குறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வெறும் பயதாண்டா. வெறும் வரையில சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ என் செயினை காணுமே. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சியா? ஆமா, ஏன் செயினை வச்சுக்கிட்டு இங்க என்ன வாய் சவிடால? வாப்புல ஆப்ப சாப்பிடுறியா? தாய்மா 2 ஆப்பம் கொடு. யோ, உன்ன மாதிரி சொர்ண கெட்டு போய் எங்க கடை வச்சாலும் அங்க கடனுக்கு சாப்பிடுறவ இந்த பவானி இல்லையா? என்ன 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 பெரிய கடன்? தாய்மா ஐ செட்டில் உன் மொத்த கடன். ஓகே படா விவரம் கட்ட பயல. நீ என்ன தாயா நினைச்சு இந்த ஆப்பத்தை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ, நான் உன்னை பிள்ளையா நினைச்சு தாண்டா கொடுக்கறேன். இது நீ திருப்பி தர்ற கடை இல்லடா, எனக்கு திருப்தி தர்ற கடை.